ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. நம்ம ராமாயண காப்பியத்தை முடிச்சுட்டு தத்துவங்களுடைய தொகுப்பை பார்த்துட்டே வரும். இதில் ராமர் விபீஷணன் கிட்ட சொன்னதா, ஒரு பெண்ணுக்கு அவளுடைய நன்னடத்தை ஒண்டி தான் உண்மையான பாதுகாப்பு அப்படின்னு ராமர் சொன்னதை நம்ம போன ஆடியோவில் பார்த்தோம். அதே மாதிரி ராமர் சீத்தை கிட்ட சொல்கிறார், தன் மேலே அம்பு காட்டினவள் அப்படின்ற காரணத்துக்காக மாற்றான் வீட்டில் வசித்த பெண்மணியை தூய்மையானவனும் நல்ல குலத்தில் பிறந்தவனுமான எந்த மனுஷனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னுட்டு ராமர் சீத்தை கிட்ட சொல்கிறார். அதே மாதிரி ராமர் லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறார், உற்றவனை கைவிடுறது அவனை கொல்றதுக்கு சமம்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பிரம்மதேவன் ராமர்கிட்ட சொல்கிறார், உன்னோட புகழை கூறி உன்னை துதிச்சுங்கிறது என்றைக்குமே வீணாகிறது கிடையாது. உன் மேலே பக்தி செலுத்துறவா தோல்வி அடையிறதே கிடையாது. உன்னுடைய பக்தர்கள் இம்மையிலையும் மறுமையிலையும் நன்மை பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் ராமர்கிட்ட சொல்கிறார். இப்போ நம்ம தத்துவங்களுடைய தொகுப்பை முடித்ததன் மூலமாக வால்மீகி ராமாயணத்தை நம்ம முழுசாக முடிச்சிடுறோம். இதனுடைய காப்பிய பலனை நான் போன ஆடியோவிலே போட்டிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு முறை அதை நான் ரிப்பீட் பண்ணுறேன். இதை கேட்குறவா எல்லா தெய்வங்களுக்குமே மகிழ்ச்சியை உண்டாக்குறாங்க. எல்லா தெய்வங்களும் இதனால் மகிழ்ச்சி அடையிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காப்பியத்தின் ஒரு பிரதி எந்த வீட்டில் இருக்கோ அவன் தடைகள் எல்லாம் நீங்கி போயிடுறது. நன்னா வணங்கி நம்பிக்கையோடு இதை படிக்கிறவன் எல்லா பாவங்கள்லேருந்து விடுபட்டு நீண்ட ஆயுசை பெற்றுக்கிறான். வால்மீகி முனிவர் இயற்றின இந்த ராமாயண காவியத்தை தினந்தோறும் ஒருத்தன் படித்தாலும் சரி இல்லை கேட்டாலும் சரி அவன் ராமனுடைய அன்புக்கு பாத்திரமாறான். அந்த ராமர் வேறு யாரும் கிடையாது, அவர் தான் என்றைக்கும் உள்ள மகாவிஷ்ணு. அவர் தான் ராமராக இந்த பூவுலகத்துக்கு வந்தார். வால்மீகி முனிவரால் இயற்றப்பட்டு எல்லாருக்கும் நலம் விளைவிக்கிற இந்த ராமாயண காவியம், இதை தொடர்ந்து கேட்குற தூய மனம் படைச்சவாளுக்கு நீண்ட ஆயுசையும் நல்ல ஆரோக்கியத்தையும் சிறந்த புகழையும் சகோதர அன்பு ஆழ்ந்த அறிவு மாறாத சக்தி இது எல்லாத்தையும் கொடுக்க வல்லது. ராமரை நம்ம எல்லாரும் போற்றுவோம், எல்லாருக்கும் நலமே விளையட்டும் அப்படின்னுட்டு இந்த ராமாயணத்தினுடைய பூஜா பலன், அதாவது இதில் படித்ததனுடைய பலன் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த வரலாறு கேட்குறவன் மகப்பேர் இல்லாமல் இருந்தால் அதை அடைஞ்சிக்கிறான். செல்வத்தை விளையிறவன் செல்வத்தை அடையிறான். அரசனாக இருந்து கேட்குறவன் பூமியை வெண்ணுக்கிறான். இதை கேட்குற பெண்மணிகள் கௌசல்யக்கு ராமர் இருந்தது போலையும், சுமித்ரைக்கு லக்ஷ்மணன் இருந்தது போலையும், சத்ருக்னன் இருந்தது போலையும், கைகேயிக்கு பரதன் இருந்தது போலையும் மகன்களை பெற்றுக்கிறாங்க. நீண்ட ஆயுசும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் இதை கேட்குற வாழ்க்கு கிடைக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதோடு நம்ம வால்மீகி ராமாயணத்தினுடைய பலன்களையும் முடிச்சுக்கிறோம். ஓம் ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம்.